விசுவாவசு வருடம் பங்குனி 11 புதன்கிழமை, வளர்பிறை சப்தமி திதி மாலை 5:10 மணி வரை. அதன்பின் அஷ்டமி திதி மிருகசீரிடம் நட்சத்திரம் இரவு 8:34 மணி வரை. அதன்பின் திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 - 10:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 - 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 - 9 மணி வரை. குளிகை காலை 10:30 - 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் காலை 9:22 மணி வரை. துலாம். அதன்பின் விருச்சிகம். பொது முகூர்த்த நாள். சூரிய உதயம் காலை 6:18 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் காலை 11:37 மணி. அஸ்தமனம் இன்று மறைவு இல்லை. மேஷராசி அன்பர்களே, வரவால் வளம் காணும் நாள். எடுக்கும் வேலை வெற்றியாகும். வியாபாரத்தில் விருப்பம் நிறைவேறும். திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர். பண நெருக்கடி நீங்கும். முயற்சிக்கேற்ற வருமானம் வரும். மனதில் நிம்மதி ஏற்படும். சகோதரர்கள் வேலைகளுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர். வெளியூர் பயணம் நன்மை தரும். ரிஷபராசி அன்பர்களே, குழப்பம் விலகும் நாள். மன தெளிவு பிறக்கும். எடுக்கும் வேலைகளில் வெற்றி உண்டாகும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள புதிய வழிமுறைகளை கையாள்வீர். வெளியூர் பயணம் லாபம் தரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். பழைய கடன்களை அடைத்த நிம்மதி அடைவீர். மிதுன ராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம் உண்டாகும். பணவரவில் இருந்த தடை நீங்கும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். நேற்றைய பிரச்சனை மீண்டும் தலையெடுக்கும். எதிர்ப்பு வலுக்கும். எதிர்பார்ப்பு தள்ளி போகும். கடகராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். உங்கள் முயற்சி இழுபறியாகும். செலவு அதிகரிக்கும். வேலை பளுவிற்கு ஆளாவீர். உழைப்பால் மதிப்பு அதிகரிக்கும். விஐபிக்கள் ஆதரவால் முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரத்தில் போட்டிகளை சந்திப்பீர். எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர். வரவை விட செலவு அதிகரிக்கும். சிம்மராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். உங்கள் அணுகுமுறையால் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். நிதிநிலை உயரும். எதிர்பார்த்த வரவு வரும். எடுத்த வேலைகளை முடித்த லாபம் காண்பீர். சிறு வியாபாரிக்கும் பணம் புரளும். முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, அனுகூலமான நாள். திட்டமிட்ட வேலை நடக்கும். எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் வரும். நீங்கள் ஈடுபடும் வேலையில் சில தடை உண்டாகும். முயற்சி வெற்றியாகும். வரவு அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வெளியூர் பயணம் லாபம் தரும். துளாராசி என்பர்களே, யோகமான நாள். விருப்பம் பூர்த்தியாகும். வரவேண்டிய பணம் வரும். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். பெரிய மனிதர்களை சந்திப்பீர். நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர். இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். வெளியூர் பயணம் லாபம் தரும். விருச்சிக ராசி என்பர்களே, நெருக்கடியான நாள். காலையில் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும். அடுத்தவர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். பிறரிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சி இழுபறியாகும். நிதானம் அவசியம். தனுசு ராசி என்பர்களே, செல்வாக்கு உயரும் நாள். இழுபறியாக இருந்த வேலை முடியும். எதிர்ப்பு விலகும். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். எடுத்த வேலைகளை முடித்த லாபம் காண்பீர். நண்பர்கள் பாராட்டிற்கு ஆளாவீர். சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர். நேற்று நடைபெறாமல் இழுபறியாக இருந்த வேலை இன்று நடக்கும். வரவு அதிகரிக்கும்.
மகர ராசி அன்பர்களே, எதிர்ப்புகளை வெல்லும் நாள். உங்கள் உழைப்பால் லாபம் காண்பீர். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். நேற்றைய பிரச்சனை முடியும். பணியாளர்கள் ஒத்துழைப்பால் வியாபாரம் லாபமாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். வேலை பார்க்கும் இடத்தில் மேல் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, குழப்பத்திற்கு ஆளாகும் நாள். உங்கள் செயல்களில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பீர். பிள்ளைகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர். வியாபாரத்தில் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும். திட்டமிட்டு செயல்பட்டாலும் நீங்கள் எடுக்கும் வேலை இழுபறியாகும். யோசித்து செயல்படுவது நல்லது. மீனராசி என்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். வேலை பளுவால் நெருக்கடிக்கு ஆளாவீர். அலைச்சல் அதிகரிக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். மனம் சோர்வடையும். உடன் பணிபுரிபவர்கள் எரிச்சல் படுத்துவர். வியாபாரத்தில் முழு கவனம் தேவை. உங்கள் வேலைகளை நீங்களே செய்வது நல்லது. பயணத்தில் எச்சரிக்கை அவசியம்.